குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TDS ஆன் ரெண்ட். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு whom applicable, when liable to deduct TDS arises, threshold limit for deduction of TDS, meaning of the term rent, rate of TDS on rent, time limit to deposit TDS amount, circumstances TDS deduction not applicable, then FAQ. First பார்த்தீங்கன்னா to whom applicable, section 194I of the Income Tax Act 1961. இதில் இந்த TDS related, rent TDS related எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு applicable, any person paying rent to resident. ஸோ என்ன இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, எனி பர்சனாக இருக்கலாம். யாருக்கு பே பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ரெசிடெண்ட்டாக இருக்கணும், ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபாரின் நேஷ்னலுக்கு நம்ம பே பண்ணால் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் இல்லை. ஸோ அதுதான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா, ரெண்ட் பெய்டு டு நான் ரெசிடெண்ட் நாட் கவர்டு அண்டர் திஸ் செக்ஷன். ஸோ கிளியராக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனி பர்சன்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக இருக்கலாம், சோல் ப்ரொப்ரேட்டராக இருக்கலாம், HUF-ஆக இருக்கலாம், ஃபேமாக இருக்கலாம், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஃபேமாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம். கம்பெனினா போத் பப்ளிக் கம்பெனி அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம். பப்ளிக் கம்பெனியில் லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் போத் ஆர் கவர்டு. அதே மாதிரி ட்ரஸ்ட்டாக இருக்கலாம், AOP ஆர் BOI. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ இண்டிவிஜுவல் அண்ட் HUF-க்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, எப்போ TDS அவங்க டிடக்ட் பண்ணணும், அதாவது இண்டிவிஜுவல் அண்ட் HUF பேயிங் ரெண்ட்டு, அப்போ எப்போ அவங்க TDS கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டேர்ன் ஓவர், கிராஸ் ரெசிட்ஸ், சேல்ஸு, இது ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரு அவங்களுடைய டேர்ன் ஓவர், கிராஸ் ரெசிட்ஸ், சேல்ஸு, இது மூணும் நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் லிமிட் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 44ABA கிராஸாக இருந்ததுன்னா தே ஹவ் டு டிடக்ட். அதர்வைஸ் அவங்க TDS கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 2019-20 டோட்டல் சேல்ஸ் வாஸ் 2.5 crores. தென் டியூரிங் த இயர் 2020-21 யூ ஹாவ் டு டிடக்ட் TDS ஆன் ரெண்ட் பெய்டு. ஸோ அதுதான் இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, when liable to deduct TDS arises, எப்போ liable to deduct TDS arise ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at the time of credit or payment whichever is earlier. ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம சொல்லியிருக்கோம். மார்ச் 2020 ரெண்ட்டு பெய்ட் இன் 5th April 2020. தென் ஹியர் கிரெடிட் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா 31st March 2020. பெய்டு அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா 5th April 2020. ஸோ விச்சவர் இஸ் இயர்லியர் அப்படின்னும் போது 31st March 2020 தான் விச்சவர் இஸ் இயர்லியர். தென் இதில் இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெய்டு மே ஹாவ் எனி மோட், லைக் கேஷாக இருக்கலாம், டிராஃப்டாக இருக்கலாம், அதாவது டிமாண்ட் டிராஃப்டாக இருக்கலாம், செக்காக இருக்கலாம், அல்லது இன்டர்நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம். ஸோ எந்த மோடாக இருந்தாலும் இந்த ரெண்ட்டு பெய்டுன்ற கான்செப்டில் வந்துடும். அடுத்து த்ரெஷோல்ட் லிமிட் ஃபார் டிடக்ஷன் ஆஃப் TDS. என்ன த்ரெஷோல்ட் லிமிட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்ட் பெய்டு ஆர் கிரெடிட்டட் அப் டு 2,40,000 per annum உங்களுடைய ரெண்ட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிடக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை கிராஸ் ஆகும்போது 2,40,000 நீங்கள் கிராஸ் ஆகும்போது யூ ஹாவ் டு டிடக்ட் த TDS. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் ரெண்ட். ஸோ மீனிங் ஆஃப் த டேர்ம் ரெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனி பேமெண்ட் அண்டர் எனி லீஸ், சப்லீஸ், டெனன்சி ஆர் எனி அதர் அக்ரிமெண்ட் ஆர் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் எனி ஆஃப் த ஃபாலோயிங். என்னென்ன, லேண்டாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், விச் இன்க்ளூட்ஸ் ஃபேக்ட்ரி பில்டிங், லேண்ட் அப்பார்டினன்ட் டு பில்டிங் விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃபேக்ட்ரி பில்டிங், பிளான்ட்டாக இருக்கலாம், மிஷினரியாக இருக்கலாம், ஃபர்னிச்சராக இருக்கலாம், எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஃபிட்டிங்ஸாக இருக்கலாம், அதாவது ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ். தென் வெதர் ஆர் நாட் எனி ஆஃப் த ஆல் த அபவ் ஆர் ஓன்டு பை த பேயி. பேயி இஸ் நத்திங் பட் ஓனர். அதாவது இதில் அவங்க ஓனாக இருந்தாலும் இல்லைனாலும் யூ ஹாவ் டு கம்ப்ளை திஸ் ப்ரொவிஷன். ஸோ இதுதான் இதனுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் TDS ஆன் ரெண்ட். என்ன ரேட்டு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டிங் ஆஃப் மிஷினரி பிளான்ட் எக்யூப்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா 2%, ரெண்டிங் ஆஃப் லேண்டு பில்டிங் இன்க்ளூடிங் ஃபேக்ட்ரி பில்டிங், லேண்ட் அப்பர்னன்ட் டு எ பில்டிங் இன்க்ளூடிங் ஃபேக்ட்ரி பில்டிங் ஆர் ஃபர்னிச்சர் ஆர் ஃபிட்டிங் இதுவாக இருந்ததுன்னா 10%. தென் இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூன் 2017 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% if the rent exceeds 50,000 per month is paid by individual or HUF who are not liable to tax audit. அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்க்கு மட்டும் ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் டேக்ஸ் ஆடிட்டாக இருந்தது அப்படின்னா தே ஹவ் டு டிடக்ட் TDS. அது மாதிரி இல்லாமல் டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகாமல் இருக்கிற கேஸும் 2017 ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து எப்படி கவர் ஆகிருக்கு அப்படின்னா 50,000 per month நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இண்டிவிஜுவல் HUF, தென் தே ஹவ் டு டிடக்ட் TDS அட் த ரேட் ஆஃப் 5%. தென் டைம் லிமிட் டு டெபாசிட் TDS அமௌண்ட். என்ன டைம் லிமிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் த பேமெண்ட் இஸ் மேட் பை ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் என்டிட்டிக்கு வந்து பே பண்ணுறீங்க, ரெண்ட் வந்து யூ ஆர் பேயிங் டு த கவர்மெண்ட், ஓகேங்களா? அப்படின்னா அது வந்து இமீடியட் த சேம் டே யூ ஹவ் டு டெபாசிட் த TDS. சப்போஸ் அது மாதிரி இல்லாமல் அதர் தேன் கவர்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா த அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் ஆர் பெய்டு இன் த மந்த் ஆஃப் மார்ச். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இயர் எண்டு மார்ச்சில் இருந்த பட்சத்தில் ஆன் ஆர் பிஃபோர் April 30th இஸ் த time limit, அது due date. Then in any other case on or before 7 days from the end of the month in which the deduction is made. For example, இப்போ மார்ச் 31st அன்றைக்கி நீங்கள் டிடக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னாக்க உங்களுக்கு 30th April வரலும் டைம் இருக்குது. அதே நீங்கள் February ஒரு 25th டிடக்ட் பண்ணீங்க அப்படின்னா March 7th நீங்கள் வந்து அதை பே பண்ணணும். அதுதான் இதனுடைய மீனிங். தென் சர்க்கம்ஸ்டன்சஸ் TDS டிடக்ஷன் நாட் அப்ளிகபிள். எப்போ வந்து TDS டிடக்ஷன் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அக்ரிகேட் அமௌண்ட் பெய்டு ஆர் பேயபிள் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் டசன்ட் எக்ஸீட் த த்ரெஷ்ஹோல்டு எக்ஸம்ஷன் லிமிட், தட் இஸ் டசன்ட் எக்ஸீட் ₹2,40,000 per annum. ஸோ அது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனாக இருந்ததுன்னா அவங்களுக்கு TDS அப்ளிகபிள் இல்லை. அதே மாதிரி த பேயர் tenant is an individual or HUF who is not liable to tax audit as per section 44AB class A or B, ஓகேங்களா? அது மாதிரி இருந்தாலும் நாட் அப்ளிகபிள். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் இஸ் பெய்டு ஆர் பேயபிள் டு எ கவர்மெண்ட் ஏஜென்சி, ஓகேங்களா? அது மாதிரி இருந்தாலும் TDS கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஃபோர்த்து வந்து ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பிட்வீன் எ ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்டு எக்ஸிபிட்டர் ஓயிங் த சினிமா தியேட்டர். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கிறது இவங்களுக்கும் வந்து இந்த TDS ப்ரொவிஷன் வந்து நாட் அப்ளிகபிள், ஓகேங்களா? ஸோ தென் FAQ frequently asked questions. Whether TDS applicable on security deposit. Security deposit is nothing but rental deposit ன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இல்லை. எப்போ இது வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்டோ அல்லது ரெண்டல் டெபாசிட்டோ நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு TDS வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீஃபண்ட் பண்ணாமல் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தென் யூ ஹவ் டு டிடக்ட் த TDS. Then second, service charge payable to business centers, whether TDS applicable. Yes, it is applicable. ஸோ இது வந்து 194I வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து TDS டிடக்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது சர்வீஸ் சார்ஜஸ் பேயபிள் டு பிஸ்னஸ் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் காமன் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் சிலது யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் யூசேஜ், ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி இருக்கிற சார்ஜஸ் தான் அவங்க வந்து சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றத மீன் பண்ணியிருக்காங்க. தென் தேர்ட் வந்து ஃபெயிலியர் டு டிடக்ட் TDS. சார் இப்போ நான் TDS டிடக்ட் பண்ணல, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதில் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா TDS வந்து நீங்கள் வந்து டிடக்ட் பண்ணலை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 1% per month. சப்போஸ் டிடக்ட் பண்ணிட்டீங்க ஆனால் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா 1.5% per month. ஸோ இதுதான் ஃபெயிலியர் டு டிடக்டில். ஸோ இன்ட்ரெஸ்ட் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு வந்து வரும். தென் TDS ரெக்குயர்மெண்ட் வேர் ரெண்ட் நாட் பேயபிள் ஆன் மந்த்லி பேசிஸ். இப்போ நீங்கள் ரெண்ட் வந்து மந்த்லி நான் பே பண்ணால் தான் TDS வருமானா? கிடையாது. சப்போஸ் குவார்ட்டர்லி பே பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு டிடக்ட் குவார்ட்டர்லி. அதே மாதிரி இயர்லி பே பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹவ் டு டிடக்ட் இயர்லி. ஸோ எனிவே உங்களுக்கு TDS ப்ரொவிஷன் இஸ் அப்ளிகபிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஸ்டோரேஜ்.
கோல்ட் ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம், இந்த வெஜிடபிள்ஸ், ஃபிஷ்ஷு, ஸோ இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஐஸ்கிரீம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்ட் ஸ்டோரேஜில் வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு சம் ரெண்ட் வந்து டெஃபினட்டாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ரெண்ட்டு வந்து எது மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம், அதாவது 2% வருமா இல்லை 10% வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் எ பிளான்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு 2% தான் அப்ளிகபிள், நாட் அஸ் எ பில்டிங். தென் ஆல் ரெண்ட் பெய்டு பை அசோசியேஷன் covered under this section. So TDS has to be deducted if rent exceeds 2,40,000 per annum. அதாவது என்ன மீன் பண்ணுது அப்படின்னாக்க, இப்போது நீங்கள் வந்து ஒரு அசோசியேஷன் வந்து ஒரு செமினார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு பெரிய ஹோட்டலில், அல்லது ஒரு ஏஜிஎம் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலில். ஸோ ஜென்ரலி ஹோட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ரெண்ட்டு வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ பர் மீல் இவ்வளோ அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அது 100 மீலாக இருக்கலாம், 200 மீலாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் ரெண்ட்டுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரெண்ட் 194I வந்து அப்ளிகபிள் ஆகாது, ஆனால் 194Cயில் வந்து நீங்கள் அதை வந்து கவர் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஹோட்டல்ஸ் ஹோல்டிங் செமினார்ஸ் இன்க்ளூடிங் லஞ்ச், ஸோ அந்த கேட்டகரியில் வர்றது. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆசான் டிவி. டு கீப் கெட்டிங் அப்டேட்ஸ் on various provisions, do not forget to subscribe our channel. Thank you very much.